வணக்கம். பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்திற்கு இரவிலும் ஒன்று கூடிய எதிர்த்தரப்பு. நாட்டின் சில மாவட்டங்களுக்கு சிவப்பு மின்னல் எச்சரிக்கை. தொடர் மழையால் பாதிக்கப்படும் முக்கிய மாவட்டங்கள். வெங்காய மாலைகளுடன் வந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வியப்பில் பார்த்த மக்கள். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்காவுக்கு பிணை. அர்ச்சுனா ராமநாதனின் முயற்சிகளும் ஆளுங்கட்சி மற்றும் சபாநாயகர் முற்றுப்புள்ளி. பெரும் பதற்ற சபையில் அர்ச்சுனாவை தகாத வார்த்தையால் விழித்து பேச்சு. இன்று முதல் மக்களின் வங்கிகளில் வரவுள்ள பெருந்தொகை பணம். அரசின் அதிரடி அறிவிப்பு. தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக நவம்பர் 21 திட்டமிடப்பட்டுள்ள எதிர்க்கட்சியின் எதிர்ப்பு பேரணி குறித்து கலந்துரையாடல் இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர்களிடையே நடைபெற்றுள்ளது. அரசாங்கத்துக்கு எதிராக சமீபத்திய மாதங்களில் எதிர்க்கட்சிகள் நடத்த முக்கிய போராட்டங்களில் ஒன்றாக இந்த போராட்டம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த போராட்டத்துக்கான நோக்கங்கள், ஒருங்கிணைப்பு மற்றும் மக்கள் பங்கேற்பு குறித்து இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உதயன் கம்பன்பில, நாமல் ராயபக்ச, சாகர காரியவசம், ராஜித சேனாரட்ன, பிரேமநாத் ஸ்ரீ, தொலாவத்த மற்றும் எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்காவுக்கு பிணையில் செல்ல கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. கையூட்டல் ஆணைக்குழு அதிகாரி மற்றும் சந்தேகநபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்ட பின்னரே கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க போர ரகம இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளார். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபை, சுற்றுலா மேம்பாட்டு பணியகம், இலங்கை விருந்தகங்கள் முகாமைத்துவ நிறுவனம் மற்றும் இலங்கை மாநாட்டு பணியகம் ஆகிய 4 நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான நேரடி மருத்துவ காப்பீடுகளுக்கு சட்டவிரோதமான முறையில் ஒரு தரகு நிறுவனத்தை பிரசன்ன ரணதுங்க நியமித்து அதற்கு தரகு நிறுவனம் மூலம் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்திலிருந்து சுமார் 47.5 லட்சம் ரூபாயை தகராத பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த செயலால் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்துக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக அவர் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைக்கு அமைய வாக்குமூலம் வழங்குவதற்கு முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இன்று கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையான நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் தன்னை தகாத வார்த்தைகளால் விழித்து பேசியதால் தனது வரப்பிரசாதங்கள் மீறப்பட்டுள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நிலையியல் கட்டளை வரம்பின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்களை ஆரம்பித்து வைத்து பேசும்போது சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்றைய வரவு செலவு திட்ட விவாதத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற செயலாளருக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளேன். அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக விழித்து பேசிய தகாத வார்த்தைகளையும் ஹெஷாண்டிலிருந்து அகற்றுமாறும் எதிர்காலத்தில் அவ்வாறு செயற்படாதவாறு நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற நிலையியல் கட்டளை விதிமுறைகளின் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இன்று உரையாற்ற முயற்சித்த போதும் அதனை ஆளுங்கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. நாடாளுமன்ற நிலையியல் கட்டளைகளின் விதிமுறைகளுக்கு மாறாக அவரின் முயற்சி அமைந்ததாக கூறியே அதனை சபாநாயகரும் சபை முதல்வர் நிறுத்தினார்கள். சபை முதல்வர் பியல் ரத்நாயக்க இது தொடர்பில் தெளிவுகளையும் வழங்கியுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் கடும் மின்னல் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதன்படி நேற்றிரவு 11:30 மணி வரை நடைமுறையில் உள்ள இந்த எச்சரிக்கையின்படி 8 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. தென் மாகாணம், ஊவா மாகாணங்களிலும் களுத்துறை, எருத்திரபுரி, அம்பாறை மாவட்டங்களிலும் கடுமையான மின்னல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் 17 மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த மாவட்டங்களில் கடுமையான மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையும் வாய்ப்புள்ளது. நவம்பர் மாதத்துக்கான எஸ்விஎஸ்எம் கொடுப்பனவு இன்றைய பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளிலும் வைப்பிடப்பட உள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி 14,15,738 குடும்பங்களுக்கான கொடுப்பனவு நாளை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது. இதற்காக 11.2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. பெருந்தோட்ட மக்களை அடிப்படை வேதன உயர்வுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்த வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். மாறாக அவர்களை சிறிதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பாதீடு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். மேலும் ஒவ்வொருவரிடமும் நாங்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் என சண்டையிட்டுக் கொண்டிருப்பது நியாயமானது இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அம்பலாந்தோட்ட கிவில பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 15க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
மாத்திலிருந்து மகள்வெவில் சென்ற தனியார் பேருந்தும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து தங்காலை நோக்கி சென்ற கனரக வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் காயமடைந்த 15க்கும் அதிகமானோர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் காயமடைந்தவர்களில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தம்புள்ளை பிரதேச சபையின் எதிர்க்கட்சியினைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நேற்று சபை அமர்வுக்கு உள்நாட்டு பெரிய வெங்காய மாலைகளை அணிந்து கொண்டு கலந்து கொண்டுள்ளார்கள். உள்நாட்டு பெரிய வெங்காயத்தின் விலை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் இவ்வாறு வெங்காயத்திலான மாலைகளை அணிந்து சென்றுள்ளார்கள். அத்துடன் அவர்களின் விலையில் மகன் அரசனானான், விவசாயி பாலானான் என கோஷமிட்டவாறு சபைக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது. இந்த எதிர்ப்பு நடவடிக்கைக்கு பின்னர் பிரதேச சபை அமர்வு ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போதும் பெரிய வெங்காயத்துக்கான விலையின்மை மற்றும் அழிந்து போன வெங்காயத்துக்கு நட்டஈடு கோரிய நிலையில் விவாதங்கள் நடைபெற்றதால் சபையில் பதட்டமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடான சப்ரஸில் சில பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் சரித்திய ஆய்வு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கமானது நேற்று ரிக்டர் அளவில் பதிவானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் சேதம் ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் எதுவும் வெளிப்படவில்லை. இந்நிலையில் லெபனானிலிருந்து நிலநடுக்கம் உணரப்பட்டதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. நில அதிர்வு இடம்பெறும் பகுதிகளில் சப்ரஸ் அமைந்துள்ள இருந்தாலும் அங்கு பதிவாக நிலநடுக்கங்கள் அரிதாகவே சேதத்தை ஏற்படுத்துகின்றன. நேபாளத்திலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொண்ட பெண்ணொருவரிடம் குறுகிய பயணத்துக்கு 30,000 ரூபாய்க்கும் அதிகமான பணம் வசூலித்ததாக கூறப்படும் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி காவல்துறை சுற்றுலா பிரிவுக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேகநபரின் வாகனம் மற்றும் உடல் தோற்றத்தினை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 11ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனை நடவடிக்கையின் போது போக்குவரத்து காவல்துறையினால் அவர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கத்தினால் வாகனம் வழங்கப்படுமானால் அதனை நிராகரிக்கப் போவதில்லை என சாமர தம்பஸ் தசநாயக்க எம்பி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்குமாறு நான் கோரவில்லை, மாறாக பாதுகாப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. எனினும் வாகனம் வழங்கப்பட்டால் அதனை நிராகரிக்கப்பட மாட்டேன். ஏனெனில் பதுளையிலிருந்து கொழும்பு வருவதற்கு வாகனம் அவசியம் எனவும் சாமர தம்பத் தசநாயக்க எம்பி குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை எதிரணி உறுப்பினர்களுடைய கடமையை நான் சரிவர நிறைவேற்றி வருகிறேன். அரசாங்கம் தவறிழக்கும் பட்சத்தில் அதனை சுட்டிக்காட்டும் உரிமை எனக்கு உள்ளது. நுகைகொடையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள பேரணியிலும் சுதந்திர கட்சியாக நாம் களமிறங்குவோம் எனவும் சாமர தம்பத் தசநாயக்க எம்பி குறிப்பிட்டுள்ளார்.